குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புல்லட் டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸில் 3வது டெஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிலேஷன்ஸ் தான் இருக்கும். அதாவது நான் ஒரு குவான்டிட்டி சொல்கிறேன்னா அந்த குவான்டிட்டி வேறு எந்த 2 குவான்டிட்டி யூஸ் பண்ணி அந்த குவான்டிட்டி கொண்டாந்தாங்க அப்படிங்கிறத எழுதணும். அந்த 2 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மேபி மல்டிபிள் பண்ணி கொண்டாந்துருக்கலாம், டிவைட் பண்ணி கொண்டாந்துருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுங்கிற குவான்டிட்டியை இந்த 2 குவான்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அது எந்த 2 குவான்டிட்டி? ஸோ அதாவது மேலே ஒரு குவான்டிட்டி, கீழே ஒரு குவான்டிட்டி வரும். இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு இந்த 2 குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணால் ஃபோர்ஸ் கிடைக்கும். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். இந்த 2 குவான்டிட்டி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். அந்த 2 குவான்டிட்டி எது? இந்த குவான்டிட்டி இந்த இன்னொரு குவான்டிட்டி, அதுதான் ஒர்க் டன். நெக்ஸ்ட் ப்ரெஷருக்கும் அதே மாதிரி தான். இந்த 2 குவான்டிட்டி யூஸ் பண்ணி நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறத டெரிவ் பண்ணலாம். அப்போ மேலே என்ன குவான்டிட்டி, கீழே என்ன குவான்டிட்டி. சிமிலர்லி ஃபிஃப்த் ஒன் பவருக்கு மேலே ஒரு குவான்டிட்டி, கீழே ஒரு குவான்டிட்டி. அப்போ எந்த 2 குவான்டிட்டி யூஸ் பண்ணி பவர் டெரிவ் பண்ணுறோம். சிக்ஸ்த் கொஸ்டின், நம்மக்கிட்ட சவுண்டு லைட் ரெண்டும் இருக்குது. ரெண்டுக்கும் ஸ்பீடெல்லாம் படிச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது லைட்டோடைய ஸ்பீடு அதிகமாக, சவுண்டோடைய ஸ்பீடு அதிகமாக அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய டென்சிட்டி எவ்வளவு இன் எஸ்ஐ யூனிட்டில் எழுதுங்க. வாட்டருடைய டென்சிட்டியை எஸ்ஐ யூனிட்டில் எழுதுங்க பார்க்கலாம். எய்த்து கொஸ்டின், ஆயில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்குது, வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஏன் தண்ணியில் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் மேலே வந்துடுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ரெயின்போவில் பார்க்கக்கூடிய அந்த 7 கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு கலர் கிடைக்கும். அது என்ன கலர்? 10th ஒன், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த வெலாசிட்டிங்கிற குவான்டிட்டி டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 குவான்டிட்டி தேவைப்படுது. அது எந்த 2 குவான்டிட்டி? மேல் என்ன குவான்டிட்டி, கீழே என்ன குவான்டிட்டி. ஸோ ஒரு குவான்டிட்டி போய் இன்னொரு குவான்டிட்டி தான் வெலாசிட்டி. அது என்ன குவான்டிட்டி? அவ்வளோதான், 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. எழுதி முடிச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி, இந்த டெஸ்ட்டு இந்த மெத்தட்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்ற கிளாஸஸ்க்கான இந்த மாதிரி புல்லட் டெஸ்ட்ஸ் இருக்குது, கிளாஸஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.